நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் வச்சு நம்ம ஒரு ஐஸ் பண்ண போகிறோம். கோகோனட் ஐஸ் பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் நல்ல நெய்ஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நெய்ஸாக நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு 200 டம்ளரில் 150 ஜீனி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 150 அதே அளவுக்கு ஜீனி அளவுக்கு கொஞ்சம் கூட 200 கொஞ்சமாக பால். அப்புறம் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கிடுவோம். பாருங்கள், நம்ம வந்து இப்போ நல்லா கலந்துக்குவோம். இதில் ஜீனி கரையட்டும். இதில் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிறோம். இதில் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்லே பால் பவுட்ரு, இந்த பால் பவுட்ரு உங்கள் இதில் வந்து 4 ஸ்பூன் சேர்க்குறேன். அதாவது 10 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் விற்கும். அதில் வந்து நீங்கள் 2 இல்லை 3 சேர்த்துக்கங்க. நான் இதில் வந்து அது வந்து 1 ஸ்பூன் தான் இருக்கும். ஒரு இதுலேயும் ஒரு 50 கிராம் இருக்கும். அதே மாதிரிக்கு நான் 4 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். பால் பவுட்ரு 4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய், நம்ம வாசனைக்கு எவ்வளோ வாசனை பிடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா கலக்குவாங்க. பால் பவுட்ரு, ஜீனி, ஏலக்காய் 3ஐயும் நல்லா கலந்துக்கிடுவோம். அதிலே இப்படி கலக்கும் போது பால் பவுட்ரு ஒன்றா சேர்ந்துடும், ஜீனியும் நல்லா கரைஞ்சிரும் பாருங்களேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த செலவும் இருக்காது. பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஐஸ் வந்து நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் ஐஸு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், குழந்தைகளையும் செய்ய வைங்க. இன்னும் கொஞ்சம் நான் வந்து விட்டுக்கிறேன். பால் அந்த 200 பால் எடுத்து வச்சேன் இல்லையா, 200 இல்லை 150 பால் போதும். இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா கெட்டியாக நம்ம இட்லி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். ஜீனி நல்லா கரையட்டும். ரொம்ப ஈஸி, அடுப்புலையே நம்ம வைக்க வேண்டாம். பால் வேணால் முன்னாடியே காய்ச்சி கொஞ்சம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம தேவையில்லை. இதில் கலந்துக்கங்க. நல்லா ஜீனியும் நல்லா கரையணும். ஜீனி கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஜீனி கரைஞ்சிருச்சு. இவ்வளோதான் இதோட இது. இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து அந்த தேங்காவில் பின்னாடி உள்ள தோலை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடணும். நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், இதில் கொஞ்சம் இருக்குல்ல, இது கொஞ்சம் கையில் ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இதை வந்து இந்த தேங்காயை வந்து கொஞ்சம் அரைச்சி இதை ஊற்றிக்குவோம். நம்ம வந்து இப்போ பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சா. கரெக்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும், இந்த பால் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க, தண்ணியாக இல்லாமல். பாருங்கள், இவ்வளோ போதும். இவ்வளோ கெட்டியாக, நம்ம தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அவ்வளோதான். இதை நல்லா விஸ்கி நல்லா அடிச்சுக்கணும். உங்களுக்கு நீங்கள் வந்து இனிப்பு நீங்கள் பார்த்துக்கிறலாம், வேணும்னா எவ்வளோ இனிப்பு வேணும்னு சொல்லி. போதும். இனிப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐஸ் ஊற்றுற இது இருந்துச்சுன்னா, மோடு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஊற்றிக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி டம்ளரில் தான் ஊற்ற போகிறேன். நம்ம டம்ளரில் ஊற்றுறோம். ரொம்ப ஈஸி. சிந்திராமன்
இதில் வந்து 3/4 டம்ளருக்கு ஊற்றுங்க போதும், ரொம்ப வேணாம். 3/4 டம்ளருக்கு ஊற்றுவோம் போதும். நல்லா அந்த தேங்காவுக்கு பின்னாடி உள்ள அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு தேவைக்கிறதுக்கு பால் வந்து பால் பவுட்ரு தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளோ பால் பவுட்ரு வேணுமோ அவ்வளோ பால் பவுட்ரு சேர்த்துக்கிறலாம். இதில் நம்மளுக்கு தேவைன்னா இந்த பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி சேர்த்துக்கிடலாம், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், இதுக்கு வந்து ஐஸ் குச்சி போட்டுக்கிடலாம். ஒரு ஐஸ் குச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி. பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே நல்லா இதாக சாப்பிடலாம். இதில் என்னென்ன, இது ஃப்ரீசரில் வைக்கணும். இந்த ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த இதை வந்து நல்லா மூடிடணும், நல்லா கவர் பண்ணிடுறேன். நான் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துருந்தேன். இதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். இது வந்து அப்படியே திறந்து வைக்கக்கூடாது. திறந்து வச்சா மேலே வந்து ஐஸ் ஊற்றுரும். அது நல்லா டைட்டாக மூடிடணும், அவ்வளோதான். இது மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நடுவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பண்ண முடியல, நிறுத்திக்கிறேன். முட்டை போட முடியல. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அது குச்சியினால் குத்த முடியல. அதனால் நம்ம கத்தியை வச்சு சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்துலேயும் ஒரு ஹோல் பண்ணிக்கிட்டு இதில் எல்லாத்தையுமே ஒரு நடுவில் ஒரு குச்சி வச்சுக்குவோம். நம்ம ஐஸ் எடுக்கும் போது வந்து நம்ம குச்சி வச்சோம்னா அது சரி வராது. இது நம்ம இப்பயே நம்ம வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். பாருங்க, இவ்வளோதான் இதோடைய இது வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் முடிய நம்ம ஃப்ரீசரில் நம்ம வச்சுருந்துட்டு நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நம்ம கோகனட் வச்சு நம்ம செஞ்சோமா ஐஸு, அதை வந்து பாருங்கள், சூப்பராக அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் இதை செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருக்கு வருங்க. நான் ஃப்ரிட்ஜில் வந்து உங்களுக்கு 10 மணி நேரம் 8 மணி நேரம்னு சொன்னேன்ல, அப்படி ஆகலை. இந்த வெயில் நேரத்துலையா என்னன்னு தெரியல, சீக்கிரம் ஆகலை. எனக்கு வந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் நீங்களும் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். லேசாக கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து லேசாக சுற்றுங்க. சுற்றிட்டு மெதுவாக எடுங்க. பாருங்க, அதுவாக வந்துடுது நல்லா. பாருங்க, இதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளையே வந்து அவங்கவுங்க செய்ய சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல. அப்படி வரலைன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுட்டு எடுங்க. ஆனால் அதுவாக வந்துடுது வெளியில் வச்ச உடனே. வராட்டினா கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா இதாயிரும். ஆனால் கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. இந்த வெயில் நேரத்துனால என்னன்னு தெரியல. லேசாக கொஞ்சம் பிடிச்சிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணணும். இதனால வந்து நம்ம இந்த தேங்காய் ஊற்றும் போதே நம்ம ஐஸ் இது ஊற்றுறோம் இல்லையா கலக்கி, அப்பயே நீங்கள் குச்சி வச்சுருங்க. சில பேர் வந்து அதுக்கப்புறம் வைப்பாங்க, அது வந்து சரியாக சீக்கிரம் கீழே விழுந்துடும். நீங்கள் இந்த குச்சியை விட இந்த சின்ன குச்சி இருக்குல்ல, அது கூட வைக்கலாம். இது எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸி தானே, அடுப்பில் வைக்காமையே நம்ம எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம். பால் வேணால் காய்ச்சி நீங்கள் முன்னாடியே வச்சுருந்ததா இருக்கலாம். பார்த்துக்க, இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் தண்ணியில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் 12 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் வச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா ரொம்ப நேரம் இதாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது.
ஃப்ரெண்ட் சூப்பர். இதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் எல்லாம் கலக்கி வச்சுட்டு பிள்ளைங்களை வந்து அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்ற சொல்லுங்கள். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, இந்த லீவில் வீட்டில் இருக்காங்க எல்லோரும். அது மாதிரி செஞ்சு காமிங்க. நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட். இதை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.